வணக்கம் நேர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையத்தின் சதி செயல், முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எஸ்ஐஆருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாட அனைத்து கட்சி கூட்டம் தீர்மானம். எஸ்ஐஆர் வேண்டும் என அதிமுக உச்சநீதிமன்றத்தை நாடும் ஜெயக்குமார். ஊழல் புகாரை மடை மாற்றும் செயல், மத்திய அமைச்சர் எல் முருகன். நாளை தொடங்கும் எஸ்ஐஆர், வெடிக்கப் போகும் பூகம்பம் என்ன? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு மா சங்கத்தமிழன் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் பிஜேபி மாநில செயலாளர் டாக்டர் ஆர் ஆனந்த பிரியா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். திமுகவிலிருந்து திரு ரஜினி அவர்கள். சார் வணக்கம். நமதுரிமை காக்கும் கட்சியின் நிறுவன தலைவர் திரு செங்கை பத்மநாபன் அவர்கள். சார் வணக்கம். சங்கத்தமிழன் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து, அதாவது நாளை தொடங்க இருக்கிறது, இதை எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தை நாடுவதற்கும் நாடி இருக்கிறார்கள். கூட்டணி கட்சியான நீங்கள் ஏன் திமுக எடுக்கின்ற இந்த முடிவை, இந்த ஒரு நடவடிக்கை ஆதரித்தீர்கள்? பல கட்சிகள் புறக்கணித்திருக்கிறார்கள். 64 கட்சிகளை கூட்டி 20 கட்சிகள் புறக்கணித்திருக்கிறார்கள். வந்த அத்தனை கட்சிகளுக்கும் முதல்வர் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதனை ஆதரிப்பது எதற்காக? அதாவது கூட்டி இருக்கிறாரு, அதுக்காகவே நாங்கள் கலந்து கொண்டு அதை ஆதரித்து நீங்க பேசுறீங்க. அனைத்து கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று இதிலிருந்து அறிவிக்கின்ற இந்த தலைவர் எழுச்சி தமிழர் அதை ஒட்டுங்க முதல்வர்களை கூட்டி இருக்கிறார். இந்த எஸ்ஐஆர் என்றால் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா எல்லாருக்குமே தெரியும். சொல்ல தேவையில்ல. அது என்னன்னா, இப்ப ஐசியூ நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐசியூனா என்ன? கேர் யூனிட். அதாவது ரோட்டை அடிபட்டு போயிட்டா கொண்டு போய் சேர்த்துருவீங்க, இல்ல ஏதாவது பிரச்சனை சேர்த்துருவீங்க. அதை வந்து எஸ்ஐஆர் வச்சிருக்கேன். எஸ்ஐஆர் என்ன? ஸ்பெஷல் இன்டென்சிட்டி ரிவிஷன். அவசரமான அதை வந்து மாத்துறாங்க. எதை மாத்த போறாங்கன்னு தெரியுங்களா? அது மட்டுமல்லாமல் இது இப்ப தேவையா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. எந்த விதமா கொண்டு வாங்க, எம்பிஆரை கொண்டாங்க, அதை என்ன சிஏ எல்லாத்தையுமே கொண்டு வரதுக்கான திட்டத்தில் இருக்கிறீங்க, உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க. இப்ப என்ன தேவை அப்படின்றது முக்கியம். அவங்க வந்து அந்த எஸ்ஐஆர் கொண்டாடுறதுக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்ல. இப்ப இன்னைக்கு நீங்க வந்து நம்ம ஒரு அரங்கத்தை உருவாக்கி ராஜ்டிவில பேசுறோம்னா ஒரு தலைப்பு ஒரு ரெஃபரன்ஸா இருக்குது. அதை ரெஃபரன்ஸா பண்ணி தான் நம்ம பேசுறோம், நெறியாளரை பொறுத்து நம்ம பேசுறோம். கரெக்டா? அது மாதிரி இப்ப எஸ்ஐஆர் என்ன ரெஃபரன்ஸ் அப்படின்னா, அது சொல்ற 2003 2004 அதை ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா, புதுசா எந்த வகை ரிவிஷனும் அவங்க தரல. நல்லா விளக்கம் கொடுத்துருக்காங்க, எதுவுமே கொடுக்கல. ஒரு 13 இதை கொடுக்குறாங்க, அதுல இருந்தா நீங்க சேர்த்துக்கிறலாம். அது எப்பயுமே சேர்க்கிறது தானே. மாநில தேர்தல் ஆணையம் எதுக்கு இருக்குது? தேவைன்னா நீங்க அதை சேர்க்கிறது ஒண்ணு. படிவு நம்பர் 6 கொடுத்தீங்கன்னா உங்களை சேர்த்துக்கிறாங்க. புதிய ஆளு 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க சேர்க்க போறாங்க. இல்லைங்க, எங்களுக்கு வந்து என் வீடு மாறிட்டான், ஊர் மாறிட்டான் அப்படின்னா அதை வந்து எல்லாம் செய்ய போறாங்க, மாற்ற போறாங்க, ரிவிஷன் பண்ண போறாங்க. இல்ல செத்து போயிட்டாரு எங்க அப்பா, அப்பா அவங்களை எடுத்து வெளியே நீக்க போறாங்க. அது எல்லாருமே எல்லா தேர்தல் ஆணையும் செய்து கொண்டுதான் இருக்குது. இதை விட நீங்க புதுசா என்ன செய்ய போறீங்க? அதான இங்க இருக்கிற கொஸ்டின். என்னத்தை புதுசா கண்டுபிடிக்க போறீங்க? அப்ப ஏற்கனவே எல்லாம் செஞ்சுட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, பீகார்ல இது மாதிரி நடைமுறைப்படுத்திருக்கிறார். அந்த என்ன பண்ணிருக்காங்க, ஏறக்குறைய ஒரு 65 லட்சம் பேரை காலி பண்ணி இருக்கிறார். அதுல எவ்வளவு குளறுபடி இருந்துச்சு அப்படின்றத ராகுல் காந்தி அவர்கள் விளக்கமாக விளக்கி இருக்கிறார். அதை வந்து நம்ம இங்க திருப்பி விளக்க தேவையில்ல. அவ்வளவு அங்க வந்து குளறுபடி இருக்கு என்று அவர் உறுதி செய்திருக்கிறார். அதற்கு பிறகு நீதிமன்றம் சென்றிருந்தார். அந்த நீதிமன்றம் வந்து அதை ரிவிஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் திருப்பி 45 லட்சம் பேர் அதுல வந்து விடுபட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்துல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? அது சொன்னதை நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லா செய்தி பேப்பர்லயும் வந்துச்சு. நீங்க அந்த மாச காலத்துக்குள்ள நீங்க கொடுக்கவில்லை என்றால் உங்கள் வாக்காளர் அந்த ஐடென்டி வெளியேற்றப்படும், எடுக்கப்படும் சொல்றாங்க. நல்ல மழை வரப்போகுது. இந்த ஒரு மாசத்துல மழை சோனு பெய்ய போகுது. அதான் யதார்த்தம். இதுல வந்து நீங்க
எல்லாத்தையும் செஞ்சிடலாமா? இந்த பணம் படைத்தவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அவங்க செஞ்சிடலாம். இப்ப ஏழைதாளைகள், உழைக்கும் மக்கள் வேலைக்கு போவாங்க. எப்படி அவங்க வீட்டிலேயே 24 நேரம் இருக்க முடியுமா? இதெல்லாம் பல இது இருக்குது. ஆனா வந்து நீங்க கேட்கலாம். இதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சாங்கன்னு கேட்கலாம். தேர்தல் ஆணையம் வந்து செயல்படுறது, அது வந்து அங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற அங்க இருக்கிற முகவர்களை வைத்து தொடர்ந்து கன்ஃபார்ம் பண்ணி, அங்க இருக்கிற கட்சிக்காரர்களை வைத்து அதை சரி பண்ணி கொண்டுதான் இருந்தாங்க. இதான் நடைமுறையில ஆரம்பத்துல இருந்து இருந்தது. எங்களுக்கு என்ன டவுட்னா, பீகார் குழப்பங்களை உருவாக்கியவர்கள் இங்கு உருவாக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன இது இருக்கு, அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. அதனால எங்களுக்கு பயமாக இருக்கிறது. நாங்க அதைத்தான் சொல்றோம். வேற கட்சி செஞ்சா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப 6 ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்தியாவை இந்து ராஷ்டிரியமா ஆக்க வேண்டும் என்று கோல்வாட்கரும் ஹெட்கவரும் அந்த காலத்தில் சவார்கர் கொள்கையை உள்வாங்கி களமாடியவர்கள். 100ஆண்டு விழாவில் நாங்கள் செய்வோம் என்று அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். ஆனால் நீதிபதி B.R. கவாய் போன்ற மாபெரும் நீதிபதி இருந்த காரணத்தால் அவர்கள் நிறைவேற்ற முடியவில்லை. ஆகையால் அவர்கள் வாக்காளர் இருந்தால் நீ வாக்கு போடுவ. வா, யாரு நீ இஸ்லாமியரா, உன்னை தூக்க வேண்டிங்க, நீ யாரு தலித்தா, உன்னை தூக்க வேண்டிங்க, அப்படி செஞ்சா நீங்க எங்க போவீங்க? யார்கிட்ட போய் கேட்பீங்க? அந்த தேர்தல் அதிகாரி சொன்னதை நான் வேணா உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். என் ரெக்கார்டு இருக்குது. தமிழகத்தில் பட்நாயக்கர் என்ற இந்த பெண்மகள் தெளிவா சொல்றாங்க, நாங்க 1 மாசம் வந்து வருவோங்க, வீட்டுல நீங்க இல்லைன்னா உங்களை தூக்கிடுவோங்க, அலக்கா தூக்கிடுவோங்க அப்படின்னு சொல்லியிருக்க அந்த அம்மா. அப்ப எங்களுக்கு பயமாக இருக்கிறது. ஆகையா நல்ல எண்ணத்தில் அவர் கொண்டு வந்ததாக தெரியவில்லை. இது ஒண்ணு. எங்க தலைவர் ஒரு மணி மேலேயே சென்று அவர் அனைத்து கட்சி கூட்டத்திலையும் பேட்டியிலும் கொடுக்கிறாரு. ஒரு இல்ல ஒரு அடிஷனோ இல்ல ஒரு கரெக்ஷனோ பண்றதா இருந்தா, ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் உருவாக்க வேண்டும் என்றால் தேர்தல் வருவதற்கு ஓராண்டுகளுக்கு முன்னாலே செய்ய வேண்டும். இல்ல தேர்தல் வந்த பிறகு ஓராண்டுகளுக்கு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சட்டமே இருக்கு. அதை மீறி இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்றத எங்க தலைவரை குற்றச்சாட்டு. எங்க தலைவர் இன்னும் ஒரு மணி சொல்றாரு, இது வெறும் வந்து வாக்காளர் நீக்கம் சேர்ப்பு அல்ல, இது வந்து குடியுரிமையே ஒரு கேள்விக்குறியாக்குவதற்கான ஒரு மறைமுகமான ஒரு செயல் திட்டம் அப்படின்னு சொல்றாரு. நாங்க கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம். கோர்ட் நல்ல தீர்ப்பு வழங்குகிறதோ வழங்கவில்லையோ, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் நாங்கள் களமாடுவோம். SIR-ஐ நாங்கள் உறுதியாக நிறுத்துவோம். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். பத்மநாபன் சார், நீங்க சொல்லுங்க. முதல்ல அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்ற வார்த்தையை பார்த்த உடனே நமது உரிமை காக்கும் கட்சி அதுல கலந்துட்டு இருந்திருக்கா, இல்ல கலந்து கொள்ளவில்லையா, நீங்க ஆதரவா இல்ல எதிர்ப்பா அப்படின்றது ஒரு பக்கம். அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து என்னோட கேள்விகளை கேட்கிறேன். இதுதான் எனக்கு அனுப்பப்பட்ட ஒரு மனு. தேர்தல் ஆணையத்தால் எங்களுக்கு அனுப்பப்பட்ட மனு. என்ன கேட்டிருக்காங்கன்னா, தேர்தல் சின்னத்தை தேர்வு செய்து அனுப்ப சொல்லி எங்களுக்கு மனு அமைச்சிருக்காங்க. இத்தகைய ஒரு கட்சியை மனித உரிமை 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 ஜனநாயகம் ஜனநாயகம் பேசுகின்ற திமுகவுக்கு ஜனநாயகத்தை பேசுகிற அடிப்படை தார்மீக உரிமையே தகுதியே கிடையாது. ஏன்னா மூட்டைப்பூச்சி மருந்து விற்கிற கடையிலேயே மூட்டைப்பூச்சி இருந்து, மூட்டைப்பூச்சி மருந்து விற்கிற கடையிலேயே மூட்டைப்பூச்சி இருக்கிற கடையிலே மூட்டைப்பூச்சி மருந்து, நீங்க அதை சொல்லி எனக்கு புரிஞ்சிச்சு. எல்லாருக்கும் அந்த மாதிரி தயவு செய்து எங்களை அழைக்காதது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது. எதிர்காலத்தில் ஜனநாயகத்தை பத்தி பேசும் அந்த கட்சி இந்த ஜனநாயக படுகொலையை செய்யக்கூடாது. சரிங்க சார், அழைத்து இருந்தால் உங்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? நாங்க ஜால்ரா போட்டா கூப்பிடுவீங்க, ஜால்ரா போடல நான் வந்து ஒரு நெறியாளரா உங்களோட, ஏன்னா நீங்க தமிழக மக்களுக்கு வந்து சொன்னீங்க இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து என்ன கூப்பிடல அப்படின்ற உங்களோட வருத்தத்தை உங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருந்தீங்க. அழைத்து இருந்தால் உங்களோட நிலைப்பாடு என்னன்றதையும் மக்களுக்கு தெரிவிக்கலாம் இல்லையா? அப்ப நமது உரிமை காக்கும் கட்சி SIR-க்கு ஆதரவா எதிர்ப்பா? இத வாய்ப்பா நான் பயன்படுத்தி, எப்பவுமே திமுகக்கு மருமக செஞ்சா கரெக்ட், மாமியார் செஞ்சா தப்புன்ற மாதிரி அது அந்த போக்குல தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா 2016 மே மாசம் தேர்தல், ஜனவரி மாசத்துல இந்த SIR கேட்ட திமுக 40 லட்சம் 50 லட்சம் திருட்டு வாக்கு இருக்கு, அதை எடுக்கணும்னு கேட்டவங்க. அதே இப்ப எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. அதே சமயத்தில் SIR வந்து இப்ப வேண்டாம் அப்புறம் பண்ணலாம்னா, சமையல் பண்ணும்போது தானுங்க காய்கறியும் மளிகையும் வேணும், சமையல் முடிச்சதுக்கு அப்புறம் காய்கறி மளிகை வந்து என்ன பிரயோஜனம்? இதுதான் இது. நான் ஒரு காங்கிரஸ்ல ஒரு 30 ஆண்டுக்கு மேல அந்த கட்சியில பணியாற்றியவன். சரி, அந்த துணை கேள்விக்கு அப்புறமா அந்த முதல் கேள்வி கேட்ட, நீங்க கலந்துட்டு இருந்திருப்பீங்களா இல்லையா? இன்னைக்கு நீங்க போயிருப்பீங்களா இல்லையா? நான் கலந்து கொண்டு அதை எதிர்ப்பை நான் பதிவு செய்தேன். அது மட்டும் இல்லாம SIR-ன்றது ரொம்ப தேவைங்க. 2002 பண்ண ஒரு கணக்கீடுக்கு அப்புறம் ஏறத்தாழ 20 வருஷமா அதை பண்ணல. எத்தனை பேர் மறைஞ்சாங்க, எத்தனை பேர் நீக்கப்படணும், எத்தனை பேர் சேர்க்கப்படணும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தேர்தலுக்கு எடுத்தன் கவுத்தம்லாம் பண்ண முடியாது. எனக்கே தெரிஞ்சு திமுக கூட்டணிலையும் நான் பணியாற்றியிருக்கேன், அதிமுக கூட்டணிலையும் பணியாற்றியிருக்கேன்.
திமுக வந்து திருட்டு ஓட்டு போடுறதுல அந்த காலத்துல இருந்தே கைவந்த கலை அவங்களுக்கு. நான் பக்கத்துல கூட இருந்து நான் பார்த்தவன். அந்த 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 நிலையில இருந்து சொல்றேன். நிச்சயமாக இது எஸ்ஐஆர் மிக மிக தேவை. இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதட்டம். காரணம் என்னன்னா மிகப்பெரிய அளவுல இவங்க வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க. இப்ப நீங்களே சொன்னீங்க எடுத்தன் கவுத்தன்லாம் அவசரப்படக்கூடாதுன்னு. இப்ப அதே போல கால அவகாசம்லாம் கொடுக்காம எடுத்தன் கவுத்தன் இந்த வேலையை பண்றதாக திமுக வந்து குற்றம் சாட்டியிருக்கிறது. கூட்டணி கட்சிகள் அதற்கு ஆதரவு செஞ்சிருக்காங்க. இப்போ ரொம்ப முக்கியமா நடைமுறை சிக்கல்கள் அதிகமாக இருக்கிறது. கால அவகாசம் கொடுக்க முடியாது. தேர்தலை பக்கத்தில் வைத்துக்கொண்டு இதை இப்படி செய்ய வேண்டியது என்ன? எந்த ஃபார்முலா வின் பண்ணுச்சு, அதனால அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்றாங்க. அதுதான் இவங்களுடைய சூழ்ச்சி. எதுக்கு எடுத்தாலும் சூழ்ச்சி அரசியல் பண்ணுவாங்க, மடைமாற்றம் அரசியல் பண்ணுவாங்க. அதுதான் தேர்தல் வந்து அடுத்த வருடம் மே மாதம் ஏப்ரல் மேல வருதுன்னா நீங்க 2003லயோ 2004லயோ 2005லயோ பண்ணிட முடியாது. எப்ப பண்ணாலும் தேர்தலுக்கு முன்னதான் பண்ணணும். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் 18 வயது வாக்காளர்களை இணைக்க வேண்டாமா, இறந்தவர்களை நீக்க வேண்டாமா? அதனால இதுதான் சரியான தருணம். இது என்ன இவங்களுக்கு பிரச்சனைன்னா இவங்க எதிர்பார்த்த ஒரு 10-15% இருக்கு இவங்களுக்கு. அந்த வாக்குகள் இவங்களுக்கு வர எங்க போயிடுமோ. பீகார்ல பாருங்க 42 லட்சம் வாக்காளர்கள் தகுதியற்ற வாக்காளர்கள் எடுத்திருக்காங்க. தகுதியற்றவர்கள் தான். யாருடைய ஜனநாயக உரிமையும் அங்க அது வந்து அட்டானமஸ் பாடிமா. தேர்தல் ஆணையம் என்பது இவங்க பாவை, அவங்க அதிமுக பிஜேபியினுடைய கைப்பாவை அதெல்லாம் கிடையாது. இவங்க கைப்பாவையா சிபிசிஐடி இல்லையா, போலீஸ் இல்லையா, அதெல்லாம் இருக்குல்ல. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு இருக்குல்ல. தேர்தல் ஆணையத்து தேசிய தேர்தல் ஆணையத்து மேல வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கு மாநில தேர்தல் ஆணையத்திலையும் நாங்க வைப்போம் இல்ல. உள்ளாட்சி தேர்தலில் கடந்த காலத்தில் எந்த அளவுக்கு தவறுகள் நடந்தது, அப்போ அதுக்கு கைப்பாவியா ஆட்சியாளர் கைப்பாவியா மாநில தேர்தல் ஆணையம் இருந்ததுன்னு சொல்லலாம் இல்லையா? அதனால நான் என்ன சொல்றேன், தயவு செய்து இந்த எஸ்ஐஆர் என்பது மிக மிக அவசியம். இது காலத்தின் கட்டாயம். போலி வாக்காளர்கள் தவிர்க்கப்பட வேண்டும். விசிகானுடைய சகோதரர் சொன்னாரு, அவர்கள் தலைவர் சொன்ன மாதிரி இவங்க என்னதான் கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ணாலும் வர கொடுக்கிற சீட்டுக்கு தாண்டி ஒரு சீட்டு கூட அதிகம் கொடுக்க போறது இல்லையே. அவர் வந்து ஒரு நிமிஷம் 1 கோடி வாக்காளர்கள் நீக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவங்களுடைய கட்சி தலைவர் போற போக்குல எதனா சொல்லிடலாமா? 6 கோடி வாக்காளர்களை 1 கோடி வாக்காளர்கள் எப்படி எடுக்க முடியும்? அதுவும் என்ன சொல்றாங்க, சிறுபான்மை மக்கள் எடுத்துருவாங்க. எத்தனை காலத்துக்கு இந்த பித்தலாட்டம்? பட்டியலினத்து மக்கள் எடுத்துருவாங்க. அது என்ன இவங்களுக்கு வாக்கு போடாதவங்க இவங்க தெரியுமா உங்களுக்கு? தயவு செஞ்சு சிறுபான்மைன்னா பிஜேபிக்கு எதிர்ப்பு அந்த இதெல்லாம் கிடையாது. பீகார்லயே நிறைய தொகுதியில சிறுபான்மை மக்கள் வாழ்கின்ற தொகுதியெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. கோவாலாம் சிறுபான்மை மக்கள் இருக்க இடத்துல ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அதனால அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இந்த காவி, இந்த சிறுபான்மை, இந்த பித்தலாட்டெல்லாம் இனிமே எடுபடாது. நாட்டுல உலகத்துல இந்த மதவாதத்தை தவிர வேற பிரச்சனையே கிடையாதா? இவங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெண்மணி தனியா போறாங்க, பாலியல்ல உட்படுத்துறாங்க, ஓகே ஏத்துக்கலாம். ஆனா ஒரு ஆண் துணையோட போறாங்க, அந்த பையனை வெட்டி போட்டு தூக்கிட்டு போயிட்டு பலாத்காரம் பண்றாங்கன்னா இதுதாங்க முக்கியம். முதலமைச்சருடைய மேடம் 3 நிமிஷம் தான் இருக்கு. அதாவது கொளத்தூர்ல முதலமைச்சர் தொகுதியில நள்ளிரவுல ஓரமா நின்று இருக்கவங்களை போய் போதையில போய் வெட்டி சாச்சிருக்காங்க. சரிங்க சார், நம்ம ஜனநாயக கடமை கிட்ட வந்துடலாம். சார் ரஜினி சார், நீங்க சொல்லுங்க. அதாவது ஜனநாயக உரிமையை பறிக்கும் ஒரு நடவடிக்கையா எஸ்ஐஆர், இல்ல அவர்களுடைய ஜனநாயக கடமையை நீக்கும் ஒரு செயலா எஸ்ஐஆர்? இதுதான் வந்து இன்றைய விவாதமாக இருக்கிறது. அதாவது திமுக உள்ளிட்ட திமுக அழைத்த அதற்கு ஆதரவு கொடுத்த 64 கட்சிகள் வந்து பங்கேற்றிருக்கிறது. இப்ப 20 கட்சிகள் வந்து புறக்கணித்திருக்கிறார்கள். இப்ப இது மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை கொடுக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நம்மளோட உரிமை ஓட்டு போடுறது, இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர இந்த திருத்தம் என்பது இன்றைக்கு இது தேவைதானா இல்லையா? இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர்ன்றது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இது தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படுகிற ஒரு சதி செயல். தன்னாட்சி பெற்ற ஒரு தேர்தல் ஆணையம் அப்படின்ற தன்னாட்சி பெற்ற ஒரு தேர்தல் ஆணையம் நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கே தெரியுது. ஆனால் அவருடைய நடவடிக்கைகளில் அது தெரியுதான்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. இந்திய தேர்தல் ஆணையம் என்பது உருவாக்கப்பட்டது, அது ஒரு தன்னாட்சி பெற்றது. அதற்கு உச்சபட்ச அதிகாரம், தேர்தலை நடத்துவதற்கான உச்சபட்ச அதிகாரம் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்க்கு வந்துடும். 64 கட்சிகளுக்கு இன்வைட் பண்ணாங்க. அதுவும் வந்து த்ரூ போஸ்ட் கிடையாது. மொத்தம் 3 பேர் போய் இன்வைட் பண்ணாங்க. 3 பேரும் ஒரு கட்சிக்கும் அவங்க பிரிச்சுட்டாங்க. எங்களுடைய துணை அமைப்பு செயலாளராக இருக்கிற ஐயா ஆஸ்டின் அவர்கள்
தலைமை நிலைய செயலாளராக இருக்கிற அண்ணன் பூச்சி முருகன் அவர்கள், தலைமை நிலைய செயலாளராக இருக்கிற அண்ணன் துறைமுகம் காஜா அவர்கள், இவங்க 3 பேரும் 64 கட்சிகளுக்கும் நேரடியாக போய் அழைப்பு வைத்து அதில் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டம் வெற்றி பெற்றதா என்றால் நிச்சயமாக 100% வெற்றி பெற்றது. அதில் 64 கட்சிகளுக்கு நம்ம இன்வைட் பண்ணுறப்போ அதிமுக பாஜக இல்லாத அதில் 77% 49 கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் அதில் பங்கு பெற்றார்கள். அதில் பங்கு பெற்ற ஒரு கட்சியை சார்ந்தவர் அண்ணன் தமிமுன் அன்சாரி பேசுகையில் சொல்கிறாரு, அதாவது பிரேக்குக்கு டைம் ஆயிடுச்சு, 4 கட்சிகளை எல்லாம் பேச முடியல, அவ்வளோதான், 4 கட்சிகளை பேசாமல் போயிடுவோம்னு நினச்சோம். ஆனால் முதல்வர் அவர்கள் அதான் லஞ்ச் பிரேக் இருந்தாலும் பரவாயில்ல, 4 கட்சிகளும் பேசி முடிகிற வரையும் டைம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, எல்லா கட்சிகளுடைய அந்த குரலுக்கு மதிப்பளித்து எல்லா கட்சிகளும் சுதந்திரமாக அங்கே பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இதற்கு நாம் வழக்கு வந்து தொடருவோம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது வந்து ஏன் திமுக எதிர்க்குது, ஏன் இவ்வளோ கட்சிகள் எதிர்க்குது? இந்த வந்த கட்சிகளுக்கும் வராத கட்சிகளுக்கும் ஒண்ணே தான், பாஜகவுக்கு நேரடியாக ஆதரவு தருகிற கட்சிகள் வரவில்லை, அதேமாக மறைமுகமாக ஆதரவு தருகிற இது கட்சிகளும் அங்க வரல. இல்ல அதுல ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்காது. என்ன மறைமுக ஆதரவு, மறைமுக விஷயம்தான். தாவேக்கா வரல. ஏன் தாவேக்கா வரல? நாங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், பாஜக வந்து தாவேக்காவை இயக்குகிறது என்று. ஒருவேளை விஜய் வந்திருக்கலாம், நிச்சயமாக விஜய் அவர்கள் வரக்கூடிய சூழ்நிலை அமைந்திருக்கும். எப்போது அமைந்திருக்கும் என்றால், இதே மீட்டிங்க முதல்வர்கள் திட்டமிட்டு பனையூர்ல ஒரு ரெசார்ட்ல வச்சிருந்தாருன்னா நிச்சயமாக விஜய் அவர்கள் வந்திருப்பார் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் வந்து பேசும்போது அவர் அண்ணன் பேசுறப்ப நான் குறுக்கிட்டல, தயவு செய்து அண்ணன் எனக்கான நேரத்தை விட்டுறணும்னு நான் கேட்டுக்கிறேன். பீகார்ல வந்து நீக்கப்பட்ட 2 பேர், அதாவது இறந்துட்டாங்கன்ற 2 பேரை வந்து அங்க இருக்கிற யோகேந்திர யாதவ்ன்ற ஒரு சமூக செயற்பாட்டாளர் அவரை கூட்டிட்டு வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து நிறுத்துறாரு. அதே மாதிரி நம்முடைய இது ராகுல் காந்தி அவர்கள் இறந்த 7 பேரை வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டு தேநீர் அருந்துறாரு. அப்போ நீங்க இறந்தவர்கள் என்று தேர்தல் ஆணையத்தால் வந்து சொல்லப்பட்டவர்கள் எப்படி அவங்க என்ன வந்து சுடுகாட்டுல இருந்து எழுந்து வந்துருவாங்களா? இல்ல நீங்க உருவாக்குறது அப்படிதான் இருக்கு. அதாவது 42 லட்சத்துல 7 பேர் தான் ஜனநாயக உரிமை பறிப்பனதுனால என்ன ஆயிடுச்சு? நான் சொல்றது 7 பேர் 2 பேர் தான். ஒருத்தருடைய போட்டோக்கு நேரா 000 இருக்கிறதும், இது ஒருத்தருடைய போட்டோவை ஜூம் பண்ணி ஒரு போட்டோ, ஜூம் அவுட் பண்ணி ஒரு போட்டோ, அந்த மாதிரி 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க. அதுல எவ்வளவு வந்து, அதாவது வாக்களிக்க தகுதியுள்ள வாக்காளர்களை எவ்வளவு பேர் நீக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறது பீகார்ல ஒரு பெரிய முறைகேடு நடைபெற்று இருக்கிறது. அதாவது பீகார்ல நடத்தப்பட்ட ஒரு முறைகேடு தமிழ்நாட்டுக்கு வரணும். தமிழ்நாட்டில் வந்து அதாவது 1960 வந்து எலக்டர்ஸ் ரெஜிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து உருவாக்கப்படுது. அதுல சொல்றது வந்து ஒரு வாக்காளர் கூட, அதாவது தகுதியுள்ள வாக்காளர்கள் யாரும் விடுபட விடக்கூடாது, தகுதியற்ற வாக்காளர்கள் யாரும் சேர்க்கப்படக்கூடாது. இதுதான் கான்செப்ட். ஆனா இதற்கு வந்து இதையே நோக்கமா வைத்து தேர்தல் ஆணையம் செயல்படுதான்னு பார்க்கணும். 1 மாசம் டைம், இந்த 1 மாசம் 30 நாள் டைம்ல வடகிழக்கு பருவமழை வருது. நீங்க மழை அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் நாங்க போய் வீட்டாண்ட போய் சேகரிப்போம். அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு 3 முறை போவோம் அப்படின்லாம் சொல்லி தேர்தல் ஆணையத்தால் சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்னு தெரியல. அதே மாதிரி நீங்க கேட்டீங்களே, அதே போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பேசி முடித்த வந்து முதல் ரவுண்டே நான் பேசி முடித்த பிறகு 1000 கேள்வி கூட கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதாவது இவ்வளவு வந்து 3 டைம் வீட்டுக்கு போவோம் அப்படின்றாங்க. இது எப்படி சாத்தியம்னு சொல்ல. அதே மாதிரி இதற்கு மேல்முறையீடு செய்யப்படுமானால் 54 நாட்கள் வந்து கெடு விதிக்கிறாங்க. 54 நாட்கள்ல வந்து கலெக்டர் கிட்ட மேல்முறையீடு பண்ணலாம், கலெக்டர் கிட்ட இது அப்பீல் பண்ணி, அங்கேயும் இல்லைன்னா சீஃப் எலக்டர் ஆஃபீஸர் கிட்ட நம்ம இது பண்ணலாம்னு சொல்றாங்க. அந்த 54 நாள்ல டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா வெக்கேஷன் டைம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொங்கல் டைம், அதுக்கப்புறம் நீங்க போய் பாத்தீங்கன்னா தேர்தலே வந்துடும். ஏன் வந்து நீங்க எஸ்ஐஆர் நடத்துங்க, ஆனா 2002 எப்படி நடைபெற்றது எஸ்ஐஆர்? 2002 இருந்து 2005 வரை 3 ஆண்டுகள் நடைபெற்றது. 3 ஆண்டுகள் நடைபெற வேண்டிய ஒரு விஷயத்த 30 நாள்ல நடத்துறீங்களே, அதுதான் ஏன்னு தெரியல. அதுலதான் உங்களுடைய சதித்திட்டம் வந்து இருக்கு. அப்ப இருந்த டெக்னாலஜி விட இப்ப டெக்னாலஜி நிறைய வளர்ந்திருக்கு. நாங்க வந்து ட்ரெய்னிங் நிறைய கொடுக்கிறோம். மிஷின் மூலமா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கறாங்க. அதாவது எல்லாத்தையும் ரொம்ப ஃபாஸ்டா குயிக்கா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி. கள்ளக்குறிச்சியில அர்ஜுன் பண்ற கட்சி ஒரு வீட்டுக்கோ நேரடியா போய் பார்க்கணும். அது மாதிரி அதாவது ஒருத்தர் தான் போயிட்டு அந்த ஆபீசர் தான் போய் பார்ப்பாங்க நீங்களே சொல்றீங்க. இதுல டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இங்க என்ன டெக்னாலஜி ரோல் பிளே பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. அதாவது இது ஒரு சதி செயல். எங்களுடைய முதல்வர் சொல்வது போல பாஜகவினுடைய கைக்கூலியாக
தேர்தல் ஆணையம் மாறி இருக்கிறது. அதற்கு தமிழ்நாடு என்றைக்கும் எதிராக குரல் கொடுக்கும். நீதிமன்றத்தில் நிச்சயமாக திமுக வெல்லும். சரிங்க சார். அனந்த பிரியா மேம் சொல்லுங்க. அதாவது இது ஜனநாயக உரிமையை பறிக்கின்ற ஒரு செயலாக தமிழகம் பார்க்கிறது. தமிழக முதல்வர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். சில கட்சிகள் பங்கேற்காத போதிலும் தமிழகத்தின் பெரும்பாலான கட்சிகள் பங்கேற்றதால் இது 100% வெற்றி. ஸோ முதல் கட்டத்தை நாங்கள் தாண்டிட்டோம். இரண்டாவது கட்டம் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்கோம். அங்கும் நிச்சயமாக இந்த போராட்டம் வெல்லும் அப்படின்ற ஒரு பாயிண்டோட ரஜினி தன்னோட கருத்தை நிறைவு செஞ்சிருக்காரு. உங்களோட கருத்தை சொல்லுங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டம்ன்றதை விட திமுக கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம்னு சொல்லலாம். ஸோ அந்த கூட்டத்தில் முதல்வர் என்ன சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ணாதான் போறாங்க. இப்போ பீகாரை வச்சு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதில் முழுக்க 65 லட்சம் பேரை எடுத்திருக்காங்க அப்படின்னா 22 லட்சம் பேர் இறந்தவர்கள், 36 லட்சம் பேர் இடம்பெயர்ந்தவர்கள், வேற மாநிலத்துக்கோ வேற நாட்டுக்கோ இடம்பெயர்ந்தவர்கள், 1 லட்சம் போலி வாக்காளர்கள், பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள் மாதிரி நாடுகள்ல இருந்து வந்த போலி வாக்காளர்கள். இந்த தரவுகள்லாம் கொடுக்கறது எலெக்ஷன் கமிஷன். இதுல இவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா திரும்பவும் மேல்முறையீடு பண்ணியிருப்பாங்க. பண்ணலை ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்று, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் ஏற்கனவே பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. எந்த இடத்துலையுமே உச்சநீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷனுக்கு அகெயின்ஸ்டாக எந்த கருத்துமே சொல்லலை. இதை மேற்கொள்ளணும்னு தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு திமுகவும் அவங்களுடைய கட்சிகளும் என்ன சொல்கிறாங்க, நிறுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட ஃபோக்கஸ் என்ன, இவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இவங்களுக்கு இது நடக்கக்கூடாது, இதை நிறுத்தணும், இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் இதை நடத்தணும். ஏன்னா இவங்க சேர்த்து வச்சிருக்க போலி வாக்காளர்கள், இவங்க நீக்கி வச்சிருக்க உண்மையான வாக்காளர்களை சேர்த்துருவாங்க அப்படின்ற ஒரு பதட்டம், பயம். அதாவது தேர்தல் ஆணையம் தான் நீக்கிறதும் சேர்க்கறதும். திமுக இதை செய்யுது அப்படின்னா என்ன தரவுகள் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை சொல்றேன். அவங்க பிஎல்ஓ, அவங்க ஆபீசர்ஸ் தான் மேஜரா அதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறது. 2024 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், தென் சென்னை, இப்படி பல தொகுதிகளில் பல வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தாங்கன்னு அன்னைக்கே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது. நிறைய வாக்காளர்கள் கூட்டத்திலேயே பங்கேற்று அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. இவங்களுடைய வாக்குகள்லாம் இல்லைன்னு. எனக்குமே தெரிஞ்ச பல இடங்கள்ல வாக்குகள் இல்லை. அதாவது அதுக்கு முன்னாடி வாக்கு செலுத்தியவர்களுக்கு 2024 வாக்கு இல்லை. இதை ஆணித்தனமாக நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரூஃபோட எங்களால் சொல்ல முடியும். இவங்க இந்த வாக்காளர்கள்லாம் நீக்குனாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நீக்குனது எதுக்குன்ற ரீசனை எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக சொன்ன அப்புறமும் இவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. மக்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை உண்டாக்குறாங்க. பதற்றம் மக்களுக்கு இல்லை, மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க டைம் இல்லை அப்படின்னு. 1 மாதம் டைம் கொடுக்குறாங்க, நவம்பர் 4லேருந்து டிசம்பர் வரைக்கும். அதுக்கப்புறமா புதிய வாக்காளர்களை அறிவிக்கிறாங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு மாதம் டைம் எடுத்து அந்த ப்ராசஸ் முடிச்சு தான் இறுதி வாக்காளர் பட்டியலை கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ டைம் இருக்கும்போது, கிட்டத்தட்ட 3 மாதம் டைம் இருக்கும்போது டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவர்களுடைய தலைவர் மறைந்த திரு கலைஞர் அவர்கள் பிப்ரவரி மாதம் 2016 ஒரு கோரிக்கை வைக்கிறார் எலெக்ஷன் கமிஷனுக்கு. இந்த மாதிரி வாக்காளர்களை சரி பார்க்கணும், நிறைய போலி வாக்காளர்கள் இருக்காங்க, அதனால சரி பண்ணணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அப்போ எலெக்ஷன் ஏப்ரல் மேல, பிப்ரவரியில் இவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அப்போ அவங்க டைம் எவ்வளோ இருக்கு? 2 மாதங்கள் தான் இருக்கு. 2 மாதம் 3 மாதம் இருக்கு. அப்போ அவர் வைக்கிறார். அப்போ அவர் சொன்னது தப்பா இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்வது தப்பான்றது அவங்க கிட்டேயே விட்டுடலாம். இவங்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்கு, ஊழல் பிரச்சனை நிறைய இருக்கு. இவங்க அரசுக்கு எதிரான மனநிலைமை எல்லா தரப்பு மக்கள் கிட்டயும் இருக்கு. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தரப்பு கிடையாது, எல்லா தரப்பு மக்கள், அது டாக்டர்ஸா இருக்கட்டும், நர்சஸா இருக்கட்டும், சாலை பணியாளர்களா இருக்கட்டும், அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், அரசு ஊழியர்களா இருக்கட்டும், எல்லா தரப்புலையுமே ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்கு. இவங்களுடைய வாக்கு சதவீதம் இவங்க நினைக்கிறது என்னன்னா, சாலிடா 17% இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டு.
அதுக்கப்புறம் இவங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய போலி வாக்காளர்கள், இதை நம்பிதான் திமுக கூட்டணி சிறுபான்மையினர் ஓட்டு என் திமுகவிற்கு மட்டும்தான் விழணுமா? அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நாங்க சொல்லல. இன்றைக்கும் பல இடங்கள்ல சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கறத நாங்க பார்க்க முடியும். நாங்க பல இடங்களுக்கு போகும்போது களத்துல எங்ககிட்ட வந்து பேசுறாங்க, அந்த முத்தலாக் விஷயங்கள் பத்தியும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை பத்தியும் நிறைய பேர் பேசுறாங்க. அவங்க வந்து ஓப்பனா வந்து வெளிப்படையா சொல்லலையே தவிர பல இடங்கள்ல சிறுபான்மையினர் மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய கட்டுக்கதை, இவங்களுடைய மாய வலை வந்து என்னன்னா, எப்பயுமே வந்து சிறுபான்மையினர் வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்டா இருக்காங்கன்ற ஒரு மாயையை தான் கிரியேட் பண்றாங்களே தவிர யதார்த்த நிலவரம் வந்து அது கிடையாது. சரி, தொடர்ந்து பேசலாம். சங்கத்தமிழன் சார், நீங்க சொல்லுங்க. ஒரு முக்கியமான கருத்தாக அவங்க முன் வச்சதுன்னா, சிறுபான்மையினர் என்றுமே பிஜேபிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க, சிறுபான்மையினரை தள்ளி வைக்கிறார்கள், சிறுபான்மையினரை ஒதுக்குகிறார்கள், அவர்களுடைய ஓட்டுக்கள் வந்து மறைக்கப்படுகிறது, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருப்பதால் தான் திமுக வந்து தன்னோட மக்கள் கிட்ட வந்து தன்னோட திருப்தியை முழுசா இழந்ததுனால தான் இந்த எஸ்ஐஆருக்கு வந்து அவங்க வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் நடக்காது, நிச்சயமாக வந்து உச்சநீதிமன்றத்துல வெல்லும் அப்படின்னு அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்துக்களை. என்னோட கருத்து சொல்வதற்கு முன்னாடி இங்க அவையில வந்து பேசும் பொழுது திமுக எத்தனை சீட்டு கொடுக்கணும்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து கருத்தை வச்சாரு. அவர் வந்து தலைப்பை ஒட்டி பேசணும், தேவையில்லாத வம்பு இழுக்கிறதே வேலையா இருக்கக்கூடாது. நம்ம தலைப்பு என்ன, எஸ்ஐஆரை வந்து ஏற்கிறோமா ஏற்கவில்லையா, அதுல இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதுதான் இங்க நம்ம பேசுறோம். நாங்க எத்தனை சீட்டு வாங்குறோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும், எத்தனை சீட்டு கொடுக்கணும்ன்றது அவங்க திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு தெரியும். அதை பத்தி யாரும் வந்து வருத்தப்பட வேணாம். ஆடு நனையுதுன்னு ஓனாய் வந்து அழுதுச்சு, அந்த கதை இங்க தேவையில்லை. அடுத்து நீங்க சொன்ன கருத்து பிரகாரம் பார்த்தா, இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே வந்து சனாதானத்தை எதிர்ப்பதற்காக, சங்கிகளை எதிர்ப்பதற்காக ஒரு துரிதமான ஒரு கோட்பாட்டு ரீதியான ஒரு களம் என்பது தமிழ்நாட்டில் தான். இன்னும் அந்த கூட்டணி வந்து அப்படியே அதே கோட்பாடோடு இயங்கி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு எப்ப வந்து பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சுச்சோ அன்னைக்கே எங்களுக்கு முடிவாயிருச்சு, எங்களுடைய வெற்றி உறுதியாகி விட்டது என்பதை போல. ஒரு வந்து கழுத்துல கல்ல கட்டிக்கிட்டு கம்மாகளை குதிக்கலாம், கிணறுல குதிக்கலாம். ஆனா ஒரு கூட்டணியை உடையணும் முடியணும் அப்படின்னோம்னா கூட்டணியை வந்து பிஜேபி வைக்க வேண்டியது அப்படின்னு பரவலா கிராமங்கள்ல பேசுவாங்க. அது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள்லாம் ஐயோ இப்படி தேவையில்லாம கூட்டணி வச்சுட்டோமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எடப்பாடி கூட எப்படியே கழட்டி விடலாம் அப்படின்றக்க எவ்வளவு முயற்சியில பண்றாரு, ஆனா முடியல. அவங்க வந்து பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதான் யதார்த்தமான உண்மை. அதுக்கு மேல அது உங்க கருத்து எப்படி இருக்கு அப்படி நீங்க பேசிக்கிறீங்க. ரெண்டாவது வந்து இங்க இருக்கிற இந்த பெண்மகள் வந்து பேசினாப்புல தமிழ்நாட்டுலதான் ரொம்ப பிரச்சனையா இருக்குது, அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் உத்தரப்பிரதேசம் வந்தாங்கன்னா நான் கூட்டிட்டு போறோம். உத்தரப்பிரதேசம் என்ன நடக்குது என்பது உலகம் பூரா அறிந்தது. குஜராத் மாடல் எவ்வளவுக்கு மானங்கட்டு போய் கிடக்கிறது அப்படின்றது உலகம் அறிந்தது. தமிழகத்துல வந்து அதுக்காக ஒண்ணுமே இல்லை அப்படின்றத நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க வந்து மற்ற மாநிலங்களோடு கம்பேர் பண்ணும் பொழுது இங்கு குறைவாகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்து அறிவியல் ரீதியாக இருந்தாலும் சரி, மருத்துவ ரீதியாக இருந்தாலும் சரி, இன்று தமிழ்நாடு வந்து முன்னேறி கொண்டிருக்கின்றத ரெக்கார்டு சொல்லுது. நீங்க நெட்டை திறந்து பாருங்க, மற்ற மாவட்டத்தோட நம்ம மாநிலம் எவ்வளவுக்கு முன்னேறி இருக்கு என்பது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டுமல்லாமல் தேசிய ஆணையமே அதிகமான கொலைகள் கொள்ளைகள் நடப்பது எங்கே, பிஜேபி ஆளுகின்ற அந்த 5 மாநிலங்கள்ல தான் நடக்குன்றத ரெக்கார்டு இருக்கு. பண்ண திருப்பி நான் பலமுறை ராஜ் நியூஸ்ல நான் பேசியிருக்கிறேன். அதை எடுத்து அப்படியே தங்கை வந்து அப்படியே போட்டு பார்க்கலாம். ஆணவ படுகொலைகள், அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு எதிர்ப்பான பாலியல் குற்றங்கள் எந்த மாநிலத்துல அப்படின்னு போட்டு பாருங்க. தமிழகத்துல வந்து நான் உண்மை எல்லாரும் ஒத்துக்கிறேன். சாதி ரீதியான ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கூட்டு நாங்களே கூறிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆணையம் தானே வச்சாங்க, ஒரு நபர் ஆணையம் தானே வச்சிருக்காங்க, எதிர்த்து குரல் கொடுக்கலையே. அண்ணா இன்னைக்கு நியூஸ் பார்க்கலன்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர்ல நடந்த விஷயத்தை பத்தி பார்க்கலன்னு நினைக்கிறேன். அன்பு தங்கை, நாங்க வந்து எல்லாம் பார்த்துதான் இருக்கிறேன். நான் ஒண்ணும் மறுக்கல. இந்த நேரத்துல வந்து நாங்க வந்து என்னைக்குமே ஒரு நீதியின் பக்கம் நின்று தான் பேசுவோம். ஆணவ படுகொலை தடுப்பதற்கும் இன்னமும் சாதிய ரீதியான மோதல்களை தடுப்பதற்கும் இந்த அரசு வந்து நல்ல ஒரு திட்டங்களையும் நல்ல செயல் திட்டங்களையும் எடுப்பதில் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இதையும் தங்கை ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு புள்ளி கம்பேர் பண்ணுங்க. உத்தரப்பிரதேசத்துல 25 கோடி மக்கள், தமிழ்நாட்டினுடைய 4 மடங்கு. அத பித்தலாட்டமா தெரியலையா? கொஞ்சம் அது நேர்மையான பேச்சா? தமிழ்நாட்டுல இங்க நடந்ததையும் அங்க நடந்ததையும் கணக்கு ஒப்பிடுறீங்களே, நம்மளோட 4 மடங்கு அதிகம் கொண்டவர்களை போய் உங்க வசதிக்கு எங்கேயாவது திறந்து அடிச்சாங்களா?
இல்ல ஒரு பெண்மகளை வந்து தீய வச்சு கொளுத்தி காலி பண்ணாங்களா? போலீஸ் அதிகாரி முன்னாடி கழுத்தறுத்தாங்க சார். அமைதியா இருக்கு, உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இல்ல காவல் அதிகாரி முன்னாடி காவல் நிலையத்துல கழுத்தறுத்திருக்காங்க. தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்கள் அமைப்பு. நீங்க இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற வெறும் பிஜேபி அப்படின்னு தங்கை போட்டிருக்காரு தனது பேருக்கு பிறகு. பிஜேபி விடுங்க, பிஜேபி ஒரு தேர்தல் கட்சி தான். அந்த பிஜேபி இயக்குவது யார்? RSS. அந்த RSS உடைய சித்தாந்தம் என்ன? அந்த பிஜேபி ஆட்சியில தான் RSS உடைய சித்தாந்தம் இந்துத்துவம். RSS உடைய பிஜேபி வெர்சஸ் RSS உடைய சித்தாந்தம் இந்துத்துவா. அதுல மாற்று கருத்து இல்ல. ஜவஹர்லா சொல்லிருக்காரு, உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் ஜவஹர்லா சொல்லிருக்காரு, சிறுபான்மை மக்கள் அனைவரும் ஒன்று திரளணும் சொல்றாரு. அது மதவாதம் இல்லையா? சார், சங்கத்தமிழன் முக்கியமான நாம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னா SIR நாளை தொடங்க போகின்ற அந்த நீங்கள் தயவு செய்து மக்கள் நலனை பார்த்து நாளை தொடங்க போகும் SIR என்பது தமிழகத்தில் எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்த போகிறது? சங்கத்தமிழன் சார், அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, தனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ கூட்டணி கட்சியில இருக்கிறதுனால திமுக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைத்ததுனால இது SIR வந்து தேவையா இல்லையா அப்படின்றத பத்தி உங்ககிட்ட கேட்டிருந்தேன் நானு. அதற்கான பதில சொல்லுங்க சார். சங்கத்தமிழன் சார், சொல்லுங்கம்மா. பிரேக்குக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்ட கேள்வி அதுதான். அதாவது SIRக்கு ஆதரவா எதிர்ப்பான்றத விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்காம கூட்டணி கட்சி அப்படின்றதுனாலையும் தேர்தலை மையப்படுத்தியும் தான் இந்த கூட்டத்திற்கு வந்து நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்றது தான் குற்றச்சாட்டா செங்கை பத்மநாபன் சார் வந்து முன் வச்சிருந்தாங்க. அதற்கு உங்களுடைய விளக்கம் என்ன? நான் ஆரம்பத்திலே தெளிவா சொல்லிட்டேன். நீங்க பேசும்போதே நான் சொன்னேன், முதல்ல இந்த SIR எதிர்த்தது விடுதலை சிறுத்தைகள் தான். எங்க தலைவர் தான் அனைத்து கட்சி கூட்டத்தையே கூட்ட சொன்னார். எங்கள் தலைவர் சொன்ன பிறகுதான் இவர்கள் வந்து ஆளுங்கட்சி கூட்டுகிறதா இல்ல தன்னெழுச்சியா கூட்டுகிறான்றா நான் உங்களுக்கு பார்வையில விட்டுடுறேன். அது மட்டுமல்லாமல் ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு, ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டுனா 1 ஓட்டு 1 வேல்யூ அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை முதல்ல இந்தியாவில் உருவாக்குனதே புரட்சியாளர் அம்பேத்கர் தான். புரட்சியாளர் அம்பேத்கர் வரவுக்கு பிறகுதான் பெண்களுக்கு ஓட்டு கொடுக்கப்பட்டது. 18 வயது பூர்த்தியானவர்களுக்கு ஓட்டு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் பழைய வரலாறு. ஆரம்ப காலகட்டத்தில் படித்திருந்து பட்டம் வாங்கியிருந்தால் இல்ல உங்களுக்கு மிட்டா மிராசுன்னு உங்க பேர்ல சொத்து இருந்தா மட்டும்தான் ஓட்டு இருந்துச்சு. ஆனால் அனைத்து மக்களுக்குமே இப்ப சங்கத்தமிழனும் ஒண்ணுதான், டாக்டர் பிர்லாவும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் உருவாக்கி இருக்கிறாங்க. அது உருவாக்கணும் புரட்சி அம்பேத்கர். அப்படிப்பட்ட அந்த ஓட்டு ஜனநாயகத்துல ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அது எல்லாருக்குமே அது போய் சேர வேண்டும் என்பதுதான் எங்க நோக்கம். அதனால கூட்டணி கூப்பிடுறாங்க இல்ல அழைக்கிறாங்க அதுக்காக நாங்கள் செல்லவில்லை, இல்ல அதுக்காக நாங்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. எங்களுக்கு மற்ற அனைத்து கட்சியை விட எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எங்க கட்சியோடைய ரோல் மாடல் எடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு தரவு என்ன சார்? அதனுடைய அது எப்படி சொன்னீங்க? என்ன ஆதாரம்? அதாவது எப்படி எடுத்துருவாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்க கொஞ்சம் பேப்பரை பார்க்கணும். நம்முடைய தமிழகத்துடைய மாநில தேர்தல் ஆணைய அதிகாரி தெளிவா சொல்றாப்புல, நாங்கள் வீட்டுக்கு ஆள் அனுப்புவோம், 1க்கு 3 முறை அனுப்புவோம். அந்த 3 முறையில செய்ய முடியும். ஒருங்க சொல்றதை கேட்கும் போது அவர் திருப்பி பேசக்கூடாதுங்க. கேட்டுட்டீங்களா? அதோட அமைதியா இருங்க, கேட்டுக்கிட்டு இருங்க. அதுக்கடுத்து நான் நிப்பாட்டி நீங்க பேசுங்க. இடையில பேசினோம்னா யாரும் கேட்க முடியாது. அதாவது 3 முறை நாங்கள் அனுப்புவோம். 3 முறை அவர்கள் அங்கு இல்லை என்றால், எங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை என்றால் நாங்க நீக்கிடுவோம் அப்படின்றாங்க. பிராக்டிக்கலா அவங்க நம்ம லெவல்ல வச்சு நம்ம பார்க்க கூடாது. பொதுமக்கள்ல இன்னைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை காலைகள்லாம் அன்றாடம் காட்சிகள் காலையில வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வருவாங்க. அவங்க வந்து 24 மணி நேரமும் வீட்டு நம்மள மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் அல்ல. அவர் அன்னைக்கு போனாத்தான் அவங்களுக்கு பொழப்பு நடக்கும். இப்ப கண்ணகி நகர்ல கொண்டு போய் நீங்க தூக்கி போட்டுட்டீங்க மக்களை, அங்க இருந்து இங்க வந்து வேலைக்கு வந்துட்டு போயிட்டு வராங்கன்னா இருக்க முடியாதுன்ற ஒரு யதார்த்தம். அதை விட முக்கிய யதார்த்தம் நீங்க பாருங்க, இப்பயே வந்து புயல் வந்து உருவாகிருச்சு. இந்த 1 மாத காலத்துக்குள்ள புயல் வரப்பொழுது அது ஒரு 15 நாள் தாக்கத்தை உருவாக்க போகிறது. இந்த காலகட்டம் பத்தாதுன்ற நாங்க நீங்க 1 மாசம் நீங்க கொடுப்பதை நீங்க ஏன் அதிகப்படுத்த கூடாது? எக்ஸ்டெண்ட் ஆகும் சார். வராத போது எக்ஸ்டெண்ட் ஆகும். நம்ம கடந்த காலத்துல பாத்துருக்கோம் இல்லையா? ஒரு காலம் கொடுப்பாங்க, எடுத்த உடனே 2 மாசம்னா கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா இருப்பாங்க. 1 மாசம் கொடுத்துருக்காங்க, முடியும். அப்படி முடியலன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதனால ப்ராசஸே நிறுத்தணும்னு சொல்ற தப்பு இல்லையா? அப்ப இது ஒரு பாயிண்ட். சரி, நீங்க சொல்ற பாயிண்ட் உள்வாங்கிட்டேன். இது ஒரு பாயிண்ட். அப்ப இதை வந்து இந்த 1 மாசத்துக்குள்ள செய்ய முடியாது, எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்கன்னு அந்த ஐயா சொல்றாங்க. அதை நாங்க வரவேற்கிறோம். ஆனா நீங்க தான் சொல்றீங்க, நீங்க ஒன்றும் தேர்தல் அதிகார வர்க்கத்துல நீங்க ஒர்க் பண்றீங்களா இல்ல உங்களுக்கு அவங்களுக்கு அண்டர்கிரவுண்ட்ல எதுவும் டீலிங் இருக்கான்ற கடந்த கால அனுபவம் ஆணையம் தேர்தல் ஆணையம் அதை அறிவிக்கணும். இல்லங்க, இது 1 மாசம் இல்ல, எங்களுக்கு 1 வருஷம் வேணும்ன்றான். 1 மாசத்துல நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அல்ல.
தொடர்ந்து 2003 2004 முதல்ல SIR கொண்டு வரும் பொழுது அவர்கள் எப்படி செயல்பட்டார் என்பது வரலாறுங்க. 2016 திமுக கேட்கலையே சார். சரிங்க சார். ஓகே ஓகேங்க சார். 2016 இதே தானே கேட்டாங்க. உங்க பக்கத்துல தம்பி உட்கார்ந்து இருக்கிற திமுக தம்பி, அவர்கிட்ட கேளுங்க. சரிங்க சார். ஓகே. அவர் அந்த இளைஞர் அதற்கான விளக்கங்களை கொடுப்பார். இது எப்படின்னா, ஜனநாயகத்துல நீங்க ஒரு கட்சியை சார்ந்திருக்கிறீர்கள், நான் ஒரு கட்சியை சார்ந்திருக்கிறேன் என்பதை விட நம்மளாம் ஓட்டு போடக்கூடிய அந்த மதிப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த ஓட்டு சரியான முறையில் செல்ல வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். எங்களுக்கு சில டவுட் இருக்கு. ஏன் அவசரம்? ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? நீங்க பொறுமையா ஏன் முன்னாடி நீங்க ஏன் ஆரம்பிச்சிருக்க கூடாது? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்து நீங்க சரி பண்ணுங்க. இல்லைன்னா தேர்தல் முடியட்டும், தேர்தல் முடிந்த பிறகு நீ ஆரம்பிங்க. உங்களை வேணாம் நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமானது, அதை யாருமே அதுல சிந்திக்க மாட்டீங்க. இப்ப நார்த் இந்தியால இருக்கு ஒரு முக்கியமான சொல்றேன், உங்க ராஜ் டிவில முதல்ல சொல்றேன். இது சம்பந்தமாக நான் கேஸ் ஸ்டடி பண்றேன். ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன். பீகார்ல இருந்து 40-45 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா? அவங்கள பூரா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர போறாங்க. எழுதி வச்சுக்கிறீங்க. வெளி மாநிலத்தில் இருப்பவர்களை கொண்டு வர்றதுக்கு என்ன ஸ்கீம்னா வேற ஒண்ணுமே இல்ல. அவர்களுக்கு இருக்கிற அந்த முதலாளி, எங்க மருந்து பேசுற முதலாளி, ஆமா எங்கள்கிட்ட 10 பேர் எங்கள்கிட்ட வேலை பார்க்கறாங்க அப்படின்னு அவங்க ரெக்கார்டு கொடுத்தாலே, எங்களோட தங்கியிருக்கிறாங்க கொடுத்தாலே போதும். வேற எதுவுமே தேவையில்ல. இது தேர்தல் ஆணையத்துல இது இருக்குது. அப்ப அவங்க இங்க சேர்க்கப்படுவார்கள். அவர்கள் ஆல்ரெடி சனாதானம்ன்ற கோட்பாடுகளை உள்வாங்கி பிஜேபி ஆதரவாளர்கள் இருப்பதை செலக்ட் பண்ணி கொண்டு வர்றாங்க. அது மட்டும் அவர்களுடைய சந்தேகம், அவர்களுடைய பயம், அதற்கான விளக்கம் உங்களோட நேரம் வரும்போது கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இல்ல ஒரு கருத்தை முடிச்சுரு ஐயா அவர்களே, நீங்க எல்லாம் பேசுங்க. ஜனநாயகத்துல நம்ம வாதிப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கு. ஏன்னா நான் பேசிவிட்டாக்க நீங்க பேசும்போது அது எக்கோ அடிச்சு எனக்கு கேட்க மாட்டேங்குது. அதுக்காக தான் நான் வேற கேமரா போட்டு உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். அப்ப நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுக்கு விளக்கம் கொடுப்போம். என்னால முடியும்னா தம்பி அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இன்னொரு சந்தேகம், எங்களுக்கு என்ன ரொம்ப எங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா, இப்ப நார்த் இந்தியால கொண்டாந்து இப்ப ஃபுல்லா இப்ப ஆளுகளை இறக்கிக்கிட்டு இருக்காங்கன்றதுக்கு என்ன ஒரு எவிடன்ஸ்னா, சம்பந்தமே இல்லாம நம்ம இந்திய பிரதமர், நான் அவர் ஓட்டு போடவில்லை என்றாலும் அவர்தான் எனக்கு பிரதமர். அவர் என்ன சொல்றாருன்னா, பீகார்ல எல்லாரும் பீகாரிகளை, தமிழ்நாட்டுல பீகாரிகளாம் அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க அப்படின்னு. நீங்க நெஞ்சத்தோடு சொல்லுங்க. ராஜ் டிவில இப்ப எல்லாம் உலகம் பூரா பரவி போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த இடத்திலாவது ஒரு இடத்திலாவது நம்ம பீகாரிகளை அடிச்சிருக்கிறோம், பீகார்களை துன்புறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு வரலாறு இருக்கா, ரெக்கார்டு இருக்கா? இப்ப நாங்க கூட எங்க இளைஞரின் சார்பாக வெளியில போய் எல்லாத்தையும் கேட்கிறோம். நம்ம தான் யாரும் முறை யாவரும் கேள்விகள், அனைத்து மனிதர்களும் ஒற்றுமையாக இருக்கிறோம். எல்லாரும் வந்தாரை வாழ வைப்பதே தமிழ்நாடு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கருத்தை நமது பாரத பிரதமர், இந்திய பிரதமர் அது வெளியே கொண்டு வர்றாருன்னா, அவர் அந்த ஓட்டுக்காக ஒரு சரியான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவருக்கு அதுல நிச்சயமா அவரே தெரியும். அவரே தான் சொல்றாரு, உலகத்திலே உயர்ந்த மொழி தமிழ் மொழி தான், ஐநாலே போய் பேசுறாரு, தமிழ் பேசுவது நான் பெருமை போயிருன்னு சொன்னவர் என்ன செய்யறாரு? ஓட்டுக்காக, வேற ஒண்ணுமே இல்லை. அந்த ஓட்டுன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நமக்கு பீகார்களுக்கு பிரச்சனை உருவாக்குவதை போல் உருவாக்கி அந்த கருத்தை சொன்னார். அந்த கருத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? இப்ப நீங்க ஒண்ணு பிஜேபி அல்ல. ஒருவேளை அந்த பெண்மகள் பிஜேபியாக இருக்கலாம். ஆனா நீங்க பிஜேபி, நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர். அது பேசலாமா? அது நியாயமா? அது நியாயமா? அப்ப அவர் ஏன் பேசுறாருன்னா, திருச்சி பேசக்கூடிய ஒரு வார்த்தை சார். அது நம்ம அந்த மாதிரி அடிக்கிறாங்க குத்துறாங்கன்னு சொல்லல. நம்ம இங்க வடக்கன் வட இந்தியன் தென் இந்தியன் நம்ம பாகுபாடு இப்ப பார்க்க சமீபமா பார்க்க ஆரம்பிச்சோம். உங்க கூட்டணி கட்சிகள் நிறைய பேசுறது இல்ல. இந்திய பிரதமர் மதிப்புக்குரிய மோடி அவர் சொன்ன அப்படியே அதே வார்த்தையை நான் சொல்றேன், கேட்டுக்கிறேங்க. என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக காரர்கள் இங்க பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் இல்லைன்னு சொல்லுங்க. அப்ப திமுக காரர்களுக்கு பூரா சவுத் ஆப்பிரிக்காரர்களா? திமுக காரர்கள் தமிழர்கள் தானே. அப்ப நீங்க ஏன் அங்க சிக்கலை உருவாக்குறீங்க? எங்க அடிச்சாங்களா சொல்லுங்க. நாங்க அப்ப அடிக்கிறதா இருந்தா எத்தனை பேர் நாங்க அடிக்கணும்? ஏன்னா வெளி மாநிலத்தில் இருந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற பாண்டமை ஆட்கள் இருக்கிறார்கள். ராஜா எந்த ஊரு? அவர் என்ன தமிழரா? அவர் இங்க அரசியல் பண்ணுகிறார். நாங்க எப்பயும் பேசியிருக்கிறோமா? நாங்க சகோதரர்களை தானே பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி தப்பா எடுக்க வேண்டாம். தமிழர்கள்ட்ட பிரிவினவாதத்தை தூண்டுவது, அவர் பாரத பிரதமராக பேசவில்லை, இந்திய பிரதமராக பேசவில்லை, அவர் RSS சித்தாந்தத்தோடு பேசுகிறார். சரிங்க சார், நம்ம தலைப்புக்குள்ள வந்துடலாங்க சார். நம்ம தலைப்புக்குள்ள வந்துக்கலாம். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு நமக்கு. RSS உடைய வேலையே சதி வேலைகளை செய்வது,
இல்ல சண்டையை உருவாக்குவது, இல்ல பிரச்சனையை உருவாக்குவது என்பதை 1948 சர்தார் வல்லபாய் படேலே இதை சொல்லி இருக்கிறார். இதை மறுக்க முடியுமா? சரிங்க சார். தங்கை இல்ல கையாட்டுறாங்க. நீ அப்படியே நெட்ல எடுத்து போட்டு பாருங்க. சர்தார் வல்லபாய் படேலிடம் அந்த கொடுத்தார்களா கொடுக்கவில்லை அரசு தடை செய்யும் பொழுது. ஆகையால எனக்கு சந்தேகமா இருக்கிறது. அந்த கட்சியோட தலைவர் இருக்கிற ஒரு கட்சியோட தலைவர் அவர் ஜனநாயகத்தை நம்புறாரு. அவர் நான் சங்கத்தமிழ் சொல்ற தப்பா பொய்யான்னு அவர்கிட்ட அங்கே கேட்கிறேன். ரஜினி சார் நீங்க சொல்லுங்க. அதாவது நிறைய சந்தேகங்களை முன்வைத்து சங்கத்தமிழன் சார் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தாரு. முக்கியமாக எல் முருகன் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இது மடைமாற்றும் செயல்னு. அதே போல மேடம் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த சதவீத வாக்குகள் எங்க குறைந்து போயிடுமோன்ற பயம். ஸோ பயம் ஒரு பக்கம், சந்தேகம் ஒரு பக்கம், மடைமாற்றுவதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறது திமுக அப்படின்னு மக்களை ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தி அந்த குழப்பத்தின் மூலமாக வாக்குகளை பெற எண்ணுகிறார்கள் என்று திமுகவோட நிலைப்பாடு எஸ்ஐஆர்ல என்ன? அதாவது மடைமாற்றும் செயலெல்லாம் யூஸ்வலாக அது பிஜேபி பண்ணுற வேலை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே மக்கள் சக்தியாக மக்கள் எல்லாம் திட்டங்களால் இது பயனடைந்து திமுகவுக்கு பின்னால் இருக்கிறவர்கள் தமிழக மக்கள். அதனால் தமிழக மக்களை மடைமாற்றும் செயல் என்பது அது பாஜகவால் உருவாக்கப்படுவது தான். இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்த உடனே இடியிலேருந்து ஏதாவது ஒரு லெட்டர் அனுப்புவோம், அதை வச்சு இதை மடைமாற்றுவோம், எஸ்ஐஆரில் யாரும் கான்சன்ட்ரேட் பண்ணாத மாதிரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு மடைமாற்றும் செய்யலாம். அது பாஜகவுக்கு கை வந்த கலையை தவிர்த்து அது திமுகவுக்கு இல்லை. அதே போல் மேடம் சொன்னாங்க, ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணது எல்லாமே இவர்களுடைய கூட்டணி கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தேசிய முற்போக்கு கழகத்தை பார்த்தசாரதி எங்களுடைய கூட்டணியில் இல்லை. அதே மாதிரி புதிய நீதி கட்சி ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணியில் இல்லை. அதே மாதிரி புரட்சி பாரதம் கட்சி என்பது திமுக கூட்டணியில் இல்லை. அங்கு பங்கு பெற்றது ஒட்டுமொத்தமாக திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் என்று நீங்கள் வைத்த கருத்தை நீங்கள் பல கட்சிகள் கூட்டணியில் இல்லாத கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். பாஜகவுக்கு பயந்து அதாவது பின்புறமாக ஆதரவு தெரிவிப்பவர்கள் யாரும் இதற்கு வரலை. அதாவது வந்தவர்கள் எல்லாம் ஜனநாயக ரீதியாக முதல்வர் கூட்டியிருக்கிறார். அந்த கூட்டத்திற்கு தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி பீகார்ல முறைகேடே நடைபெறவில்லை. அதாவது பீகார்ல எஸ்ஐஆர் எதுவுமே நடைபெறலைன்னா உச்ச நீதிமன்றமே அதுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறது. அதே போல ஏப்ரல்ல எஸ்எஸ்ஆர் சொல்றாங்க, அதாவது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் நடத்தப்படுகிறது. அப்போது இறந்தவர்கள் பெயரெல்லாம் நீக்கிவிட்டோம் என்று சொல்கிறார்கள். அடுத்து ஜூன் மாதம் வருகிறது. ஜூன் மாதத்துல ஒரு வாக்காளர் பட்டியல் தயார் பண்ணாங்க. அதுல 22 லட்சம் பேர் இறந்து விட்டார்கள் என்று கணக்கு காட்டுகிறார்கள். அதாவது ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரையும் அவ்வளோ பேர் இறந்துட்டாங்களா? ஒருவேளை அங்க ஏதாவது நோய் வந்தோ ஏதாவது பாதிக்கப்பட்டு அவ்வளோ பேர் இறந்துட்டார்களா என்பதை அந்த அரசாங்கம் தான் உறுதி செய்யணும். 22 லட்சம் பேர் எப்படி ஏப்ரல்ல இருந்து அந்த ஒரு மாசத்துக்குள்ளாக எப்படி இறக்க முடியும்? இதுலதான் குளறுபடி நடக்கிறதுன்னு பார்க்கிறோம். அதாவது சிறுபான்மையினர் வாக்கை பறிக்கின்ற செயல். சிறுபான்மையினர் வாக்கு நீங்க அங்க பீகார் இப்ப தமிழ்நாட்டுக்கு வரீங்க சார்ந்து போறாங்க நீங்க தெரியல. இவர்கள் சிறுபான்மையினர் வாக்கு எப்படியாவது பிரிக்கணும். பீகார்ல அவ்வளவு வாக்கு பிரிச்சுட்டோம், தமிழ்நாட்டுல அது நடக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. இன்றைக்கும் சொல்லுகிறோம், நீதிமன்றத்தை நாடுவோம். 30 நாள் தான் கெடு விதிச்சிருக்காங்க. 30 நாளா நடைபெறாது. அதாவது நீங்க நடைமுறை சட்ட சிக்கல் என்பதை விட எஸ்ஐஆர் என்பது அதான் நடைமுறை சிக்கல். அதாவது தமிழகம் என்பது விவசாயம் சார்ந்து வேலை செய்யறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. காலையில எந்திரிச்சா விவசாய கூலிக்காக, அதாவது பக்கத்து ஊருக்கு போறவங்களா இருக்காங்க. அறுவடை நேரம் வேலைக்கு போறவங்க எந்த நிலையில வேலைக்கு போனாலும் இதுக்காக லீவ் எடுத்துட்டு வீட்டுல இருக்க மாட்டாங்க. தை மாசம் அறுவடை நேரம், அதனால அவங்களுடைய உழைப்பை நம்பி அவங்க போறவங்க நிறைய பேர். அதே மாதிரி கேரளால சொல்றாங்க, கேரளா மலை பிரதேசங்கள் நிறைந்த மாநிலம். அந்த இதுல 30 நாளுக்குள்ள 3 டைம் போனாலும் அவங்களுடைய நடைமுறை சிக்கல் இதுல நிறைய இருக்கு. அது எல்லாமே பார்க்காத 30 நாளுக்குள்ள எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஒரு மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. 3 வருடம் நடக்க வேண்டிய ஒண்ணு ஒரு மாசத்துல பண்றீங்களே, இதுல இருக்க சதி செயல் என்னன்னா கேக்குது திமுக. உங்களுக்கு என்னன்னா சிறுபான்மையினர் வாக்கை பறிக்கின்ற ஒரு செயல். இவர்கள் தேர்தல் ஆணையத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை. திமுக சொல்ல, உச்ச நீதிமன்றம் சொல்லுது, தேர்தல் ஆணையம்
வெளிப்படையாக இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை. அது மாதிரி சொல்லுங்க. ஆதார் கார்டுக்கு சொன்னாங்க மாத்தி பேசுறாங்க. நான் சொல்றேன் இருங்க சார். ஏன் 214 என்னாச்சு? மக்கள் சார்புக்கு அதாவது உச்ச நீதிமன்றம் சொல்லுது, அதாவது ஆணையர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் கொண்ட குழு வந்து பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆனா பிஜேபி என்ன பண்ணுதுன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்கி விடுகிறது. உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்கிவிட்டு அதற்கு பிறகு ஒரு ஒன்றிய அமைச்சரை அந்த குழுவிலே சேர்க்கிறது. இதை உச்ச நீதிமன்றமே கண்டித்திருக்கிறது. தமிழகத்தில் புறவாசல் வழியாக வர முயற்சிக்கிறது. அவங்க நேர் வழியாக என்னைக்குமே வர முடியாது. தமிழகத்துல அவர்களால் வர இயலாது. அதனால புறவாசல் வழியாக வர பிஜேபி முயற்சிக்கிறது. அதற்கு அதிமுக துணை போகிறது. அதே அதிமுக சார்ந்த ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு, நம்ம தீநகர் சத்யாவுடைய அங்க வந்து நிறைய போலி வாக்குகள் இருக்குன்னு. இதே மாதிரி மேடம் சொல்றாங்க இதுக்கு காரணம் டிஎம்கேன்னு. டிஎம்கே தேர்தல் ஆணையம் ஏங்க வாக்காளர் பட்டியல் பிரச்சனை எதுக்கு தேர்தல் ஆணையம் பிரச்சனை எப்படி பிரச்சனை ஆக முடியும்? ஆனா நாங்க ஏதாவது ஒரு இது சொன்னா எலெக்ஷன் கமிஷன் பொறுப்பு. எலெக்ஷன் கமிஷன் உங்க கைப்பாய வச்சு செஞ்சிட்டு இருக்கீங்களே, அதுக்கு தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும். ஏங்க ஆல்ரெடி நீங்க தேர்தல் ஆணையம் பிஜேபியுடைய கைப்பாயா மாறி இருக்குது. பீகார்ல அவர்கள் நடத்தப்பட்ட முறைகேடு இன்னைக்கு அவத தேர்தலே வந்துருச்சு. அதுக்கு ஒண்ணும் பதில் கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல இதுதான் பாக்குறாங்க. அதனால தமிழ்நாட்டில் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்கிற ஒரு முதல்வர் இருக்கும் வரையில் அது எந்த காலத்திலும் நிறைவேறாது. சட்ட ரீதியாக திமுக கடுமையான கன்னத்தை சொல்லி உச்ச நீதிமன்றத்திலே அதாவது நல்ல வாதங்களை எல்லாம் வைத்து இதில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். சரி ஆனந்த பிரியா மேம், முக்கியமா என்ன அப்படின்னா இந்த தமிழகத்தில் பிஜேபியோட அந்த ஆட்சி மலரும் அப்படின்ற வார்த்தையை மெய்ப்பிப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் கையில் எடுக்கிறது பிஜேபி. அதை எப்பொழுதும் எதிர்க்கும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அப்படின்ற வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அதாவது தேர்தல் வந்து நெருங்கி கொண்டிருக்கும் வேளையில் இப்போ ஒரு 1 இயர் எடுத்துக்கலாம். ஏன் இந்த 3 மாத காலம், 1 மாத காலம் இல்ல நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், இந்த மாதிரியான சமாதான பேச்சுக்கள் இல்லாமல் ஏன் இதை ஆற அமர நல்ல அவகாசம் எடுத்து பயிற்சி பெற்ற அலுவலர்கள் வைத்து ஏன் நடத்தல? அப்ப இதுலதான் சந்தேகம் வருதுன்றதா அவங்க வைக்கிற முதல் சந்தேகமாக இருக்கிறது. ஒரே விஷயம், இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு விஷயம் பண்ணுது அப்படின்னா இவங்களுக்கு ஆதரவா இருந்தால் உடனே வந்து அதை இவங்க வரவேற்கிறாங்க. இப்போ 2024 இவ்வளோ ஓட்டு காணாம போச்சு, நீக்கப்பட்டது நாங்க சொன்னா உடனே என்ன சொல்றாங்க, நாங்க எப்படி பொறுப்பாக முடியும், எலெக்ஷன் கமிஷன் தான் பொறுப்புன்றாங்க. இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் எடுத்து வந்ததுக்கு அப்போ எலெக்ஷன் கமிஷன் தானே பொறுப்பு. நீங்க ஏன் பிஜேபியை சாடுறீங்க? கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க, பிஜேபியோட கைப்பாவைன்றீங்க. அப்போது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆர் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் அஃபிஷியல்ஸ்லாம் உங்களுடைய கைப்பாவையா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இல்லை எப்போ பாரு என்ன ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் சரி, அது இடியாக இருக்கட்டும், வேறு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் உடனே பிஜேபின்றாங்க. பிஜேபிக்கு வந்து இவங்க சொல்கிற மாதிரி பின்வாசல் வழியாக வர வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு இந்த 11 ஆண்டு காலத்தில் நிறைய மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னா நேர்மையா நியாயமா மக்களுக்கு சென்றடைஞ்சிருக்கு. ஆனா தமிழகத்தில் பாராமுகமாக இருக்கிறது பிஜேபி. மாற்றாந்தாய் மனப்பக்குவத்தோட தான் இருக்காங்க. இன்னைக்கு ரேஷன் கடையில அரிசி கொடுக்கறதுல இருந்து பருப்பு கொடுக்கறதுல இருந்து அங்க கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கொரோனா டைம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இலவசமா கொடுக்கறது மத்திய அரசாங்கம் தான். ஸ்டிக்கர் ஓட்டுறது யாரு? திமுக. அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கர் ஓட்டுறது திமுக. இப்படி மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் எல்லாத்தையும் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது திமுக. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் மக்களுக்காக நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கோம், செயல்படுறோம். அது நேர்மையாக நியாயமாக மக்களையே போய் சென்றடையுது. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி நாங்கள் நேர்மையாக வந்து மக்களுக்காக பணி செய்யும் போது எங்களுக்கு என்ன அவசியம் புறவாசல் வழியாக வரணும்னு இது நீங்கள் கட்டமைக்கிற இல்லை. உங்கள் கூட்டணி கட்சியான அதிமுகவிற்கு இங்கே ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது, அவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதுவும் அதிமுகவில் வந்து
அந்த முதல்வர் பதவியை வந்து விட்டு கொடுத்துட்டு பிஜேபி வந்து அவர்களோட துணை நிற்குமா? இது இவங்களுடைய கற்பனை. நான் என்ன சொல்றேன், இப்ப திமுக வந்து தனியா நிக்கிறாங்களா எலெக்ஷன்ல? இது வரைக்கும் எந்த எலெக்ஷன்லயா தனியா நின்றுருக்கீங்களா? இல்ல கூட்டணியோட தான் நிக்கிறீங்க. அப்போ நீங்க ஒரு கூட்டணி அமைக்கும் போது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைந்த நாள்ல இருந்து இவங்களுக்கு பதற்றம். அந்த கூட்டணியை எப்படியா பிரேக் பண்ணணும். இவங்க இஷ்டத்துக்கு என்னென்ன நரேட்டிவ் செட் பண்ண முடியுமோ, யார் யாரை எவ்வளோ தகாத வார்த்தைகளில் பேச முடியுமோ எல்லாம் பேசி அதை பிரேக் பண்ணுறதுக்கான வழியை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று, சகோதரர் பேசும்போது சனாதானம்லாம் பேசினாரு. திரு உதயநிதி அவர்கள் போய் மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? அதுக்காக கேட்டாரா இல்லையா? கேட்டார். இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, இந்த உங்கள் சனாதான எதிர்ப்பை வட மாநிலங்களில் போய் பேச வேண்டியது தானே. இன்னொன்று, கடவுள் மறுப்பை வச்சு தானே நீங்கள் அரசியலே பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கடவுள் மறுப்பை உங்களுக்கு தைரியம் இருந்தால், திராணி இருந்தால் வட மாநிலத்தில் போய் பேச வேண்டியது தானே. உங்கள் இந்தி கூட்டணிகள் இருக்கக்கூடிய கட்சிகள்ல போய் பேச வேண்டியதானே. ஏன் பேச மாட்டீங்க? உங்களுக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் ஒண்ணு மொழி, இல்ல சமுதாயம், இல்ல ஜாதி. அதை வைத்துத்தான் பிஜேபி வந்து மக்களை பிரித்தாளுகிறது அப்படிங்கறது. எங்களுடைய இப்போ இவ்வளவு திட்டங்கள் போகுது அப்படின்னா எல்லா மக்களுக்கும் தான் போகுது. ஒரு சார்பான மக்களுக்கு மட்டும் போல, இங்க இருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கும் போகுது, எல்லா சமூகத்தை சார்ந்த மக்களுக்கும் தான் போகுது. நிதி தர மாட்டாங்களா? நிதி எல்லாம் கொடுக்கதான் செய்யறாங்க. நிதி கொடுத்த அப்புறம் அந்த நிதிக்கான கணக்கு கேட்டா இவங்களுக்கு பிடிக்க மாட்டேது. பினான்ஸ் மினிஸ்டர் கணக்கு கேட்டா அதுக்கு ஒரு பிரச்சனை. உடனே என்ன பண்ணுவாங்க, நிதி கொடுக்கலன்னு அவங்க தரவுகளோட இந்த மாதம் இவ்வளோ நிதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் பதிலே வராது. யூனிவர்சிட்டியில இவங்க இவ்வளோ இஷ்யூஸ் கிரியேட் பண்ணுவாங்க, அங்கே ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரும். அங்கே சான்சலரா இருக்கக்கூடிய கவர்னர் பேசினா உடனே கவர்னரை தரக்குறையவா பேசுவாங்க. திமுகக்கு எப்போதுமே கணக்கு கேட்டா பிடிக்காது. அன்னைக்கு எம்ஜிஆர் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் யாரு கணக்கு கேட்டாலும் அவங்க என்ன பொறுப்புல இருந்தாலும் அவங்கள ரொம்ப தரக்குறைவா பேசுறது மட்டும்தான் திமுகவோட கலாச்சாரம். சரிங்க மேம், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இன்றைய தலைப்பை ஒட்டி, அதாவது நவம்பர் 4 தொடங்க போகிறது எஸ்ஐஆர், டிசம்பர் 4 முடிய போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறது. நிச்சயமா இது ஒரு பெரிய பரபரப்பான சூழல் தான். தமிழகத்துல 1 மாசம் நிலவ போகிறது. புயல் அடிக்குதோ இல்லையோ, பூகம்பம் மாதிரி இது கிளம்பி இருக்குது. இப்போ உங்களோட நிறைவான கருத்து என்ன? நியாயமான நேர்மையான முறையில தேர்தல் நடக்கணும். நீங்க வந்து அதுக்கு டைம் வேணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு கேட்டா அது நியாயம். ஆனா அதை நிறுத்தணும், இல்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் எடுத்துட்டு வரணும்ன்றது வந்து நியாயமே இல்லைன்றதுதான் எங்களுடைய கருத்து. நன்றி. ரஜினி சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது இவர்கள் எந்த வழியில் வந்தாலும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா கூட இப்போது மேலே வந்துடும் எலெக்ஷனோட அனௌன்ஸ்மெண்ட் February Marchல வந்துடும்ன்ற போது போதுமான காலம் இல்லை. இந்த ஒரு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட அது கூட போதுமான காலமாக இருக்காது. இது தேர்தலுக்கு பிறகு பொறுமையாக 6 முறை வச்சு பண்ணிக்கலாம். இது ஏன் இவ்வளோ அவசரம் காட்டுறாங்கன்னு தான் தெரியல பாஜக. இந்த முயற்சியை உடனடியாக தேர்தல் ஆணையம் நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அதில் நிச்சயமாக வெற்றி பெற்று இந்த எஸ்ஐஆரை நிறுத்துவோம். நன்றி. பத்மநாபன் சார், நிறைவான கருத்து ஒரு வரியில். மடைமாற்றும் அரசியலுமா இடி வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. 35 லட்சம் ரூபாய் ஒரு வேலைக்கு பேசியிருக்காங்க. அது ஏறத்தாழ 1000 கோடிக்கு பிரச்சனை இருக்குது. இடி இது சாட்சியை கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஜிபி எஃப்ஐஆர் பண்ணணும். அதுக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க. எதுக்குன்னு தெரியல. ஒரு குற்றவாளி ஊழல் பண்ணவங்கள கூட காப்பாற்ற முயற்சி செய்வது மிக மிக கண்டனத்திற்குரியது. அது மட்டும் இல்லாம 2000 தெருக்கள் குண்டு குழிமா இதெல்லாம் மறைக்கதான் இவங்க எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க. 2026 இவங்க கேட்டாங்க, இப்ப மறுக்கிறாங்க. தயவு செய்து எஸ்ஐஆர் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஏன்னா அப்போதான் அந்த தேவையில்லாத கள்ள வாக்குகள்லாம் இல்லாம நேர்மையான மக்கள் யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு ஏதுவாக இருக்கும். நன்றி சார். சங்கத்தமிழன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தம்பி கிளீன சொல்லிட்டாப்ல, இது இப்ப காலம் இல்லை நம்மள்கிட்ட. மழை காலமாக இருக்கிறது, குறுகிய காலமாக இருக்கிறது. அதனால நல்லா தேர்தல் முடிந்த பிறகு பொறுமையாக நீங்க ஓராண்டுகள் கூட எடுத்து நீங்க முழுமையாக கூட செய்யலாம். அதான் யதார்த்தமானது. ஆனா இது திடீர்னு ஏதோ திட்டமிட்டு, ஏன்னா உங்களுக்கு பிஜேபி எது செஞ்சாலுமே மறைமுகமா தான் செய்வாங்க. மறைமுகமா ஏதோ பெரிய சதி வேலையில் இறங்கி இருக்கிறார்கள் என்று பொதுமக்கள். அதனால அவர் எந்த கட்சிக்காரு கட்சி பேர் சொல்லுங்க. அவர் பிஜேபி காரு வேற கட்சி பேரை போட்டு பேசுறாரு. சரி, ரைட்டு, வாழ்த்துக்கள், நல்லா பேசுங்க. ஆனா உங்களுக்கு நிறைவான கருத்து சங்கத்தமிழன் சார் கிட்ட வாங்கிட்டு இருக்கோம்.
நீ எஸ்ஐஆரை வந்து நீங்க வந்து கொண்டு வருவது அவசரம் காட்டுவது எங்களுக்கு சந்தேகமாக அளிக்கிறது. ஆகையால் தேர்தல் முடிந்த பிறகு பொறுமையாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதை நீதிமன்றம் அதிவிரைவில் அறிவிக்கும், பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நேயர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.